மாயத்தோட்டம். மலர்ந்த நிறங்களுடன் நிறைந்த உயர்ந்த மரங்கள் மற்றும் மந்திரச் சர்க்கரைகளால் நிரம்பிய ஒரு தோட்டம். லில்லி என்ற சிறுமி தோட்டத்தில் நுழைந்து அதனை ரசிக்கிறாள். லில்லி ஆச்சரியமாக, வாவ், என்ன ஒரு அழகான தோட்டம்! இது போன்றதை நான் ஒருபோதும் பார்க்கவில்லை. லில்லி தோட்டத்தில் சுற்றித் திரிகையில் பேசும் முயல் பிளப்பியை சந்திக்கிறாள். பிளப்பி, முந்திரி முயல் வந்து, வணக்கம் இளம் பயணியே, மாயத்தோட்டத்திற்கு வரவேற்கிறேன். லில்லி ஆச்சரியமாக, ஒரு பேசும் முயல்? பிளப்பி சிரித்துக்கொண்டே, ஆம், இத்தோட்டத்தில் அனைத்து உயிரினங்களும் பேச முடியும். நான் பிளப்பி, இத்தோட்டத்தின் காவலன். லில்லி சிரித்து, நான் லில்லி, உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி. பிளப்பி, இந்த தோட்டம் எப்படி மந்திரம் கொண்டது? லில்லி மற்றும் பிளப்பி தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றி மின்னும் மலர்கள் மற்றும் பறக்கும் மழலைகள். பிளப்பி மலர்களை காட்டி, இதோ, இந்த தோட்டத்தின் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு தனிப்பட்ட சக்தி உள்ளது. சில மலர்கள் விருப்பங்களை நிறைவேற்றும், சிலவை குணப்படுத்தும், மற்றும் சில மலர் கிழிகள் பறப்பதற்கான சக்தி உடையவை. லில்லி தோட்டத்தில் மேலும் சுற்றிக் கொண்டிருக்கும் போது பல மந்திரவியல் உயிரினங்களை சந்திக்கிறாள். மந்திர பட்டாம்பூச்சி பறந்து வந்து, வணக்கம் லில்லி, என்னுடைய சிறகுகள் வண்ணம் நிறைந்த கற்றைகளை உருவாக்கும். லில்லி மிகவும் ஆர்வமாக, உண்மையா? அதுவும் மிகவும் அற்புதமானது. மழலையின் கற்றைகள் சிரித்து, என் தூள் கனவுகளை நிஜமாக்கும். லில்லி அனைவரின் கதைகளையும் ஆர்வமாக கேட்கிறாள். அவள் கண்கள் ஆச்சரியமாக இருக்கின்றன. லில்லி ஒரு மின்னும் ஆற்றின் அருகே அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய அனுபவங்களைப் பற்றி தியானிக்கிறாள். லில்லி தன்னிடம், நான் சிறகுகளோ விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தியோ இல்லாமல் இருந்தாலும் அன்பும் நம்பிக்கையும் கொண்ட மாயத்துடன் எதுவும் சாத்தியமாகும். அவள் கையில் இருக்கும் சிறிய மலரை மெதுவாகத் தொடுகிறாள். இப்போது மென்மையான ஒளியுடன் மின்னும். புதிய உறுதியுடன் லில்லி எழுந்து தனது பயணத்தை தொடரத் தயாராக இருக்கிறார். அவள் தோட்டத்தின் மாயத்தை தன்னுடன் கொண்டிருப்பதை அறிந்து கொள்கிறாள். லில்லி சிரித்துக்கொண்டு, நன்றி மாயத் தோட்டம், நான் உன் மாயத்தை எங்கு சென்றாலும் பரப்புவேன். அவள் பிளப்பி மற்றும் மற்ற மந்திரவியல் உயிரினங்களுக்கு கையை ஆட்டிக்கொண்டு விடை பெறுகிறாள். அவர்கள் சிரித்துக்கொண்டு கையை ஆட்டுகிறார்கள். பிளப்பி அழைக்கின்றார், விடை பெறுங்கள் லில்லி, மாயம் எப்போதும் உன்னோடு இருக்கிறது என்பதை நினைவில் கொள். லில்லி தோட்டத்திலிருந்து வெளியேறுகிறாள், அவளது முகத்தில் திருப்தியுடன் உறுதியும். இவ்வாறு லில்லி மாயத் தோட்டத்தை விட்டுச் சென்றாள். அவளது மனதில் அதன் அதிசயங்களை நிரப்பிக்கொண்டு, அன்பும் நம்பிக்கையும் கொண்ட மாயத்துடன் உலகம் ஒரு அழகான இடமாக மாறும் என்பதை அறிந்து கொண்டாள்.